அதாவது இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கைன்லாம் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஆங்கில மொழியினால் தான் நம்ம வந்து ஆங்கில மொழியில் படிக்கிறதுனால தான் நம்ம நாடு இன்னும் முன்னேறது கிடையாது. ஏன்னா, படிக்கிறவங்க எல்லாரும் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. வெளி மாநிலத்துக்கு போயிடுறாங்க. இந்த உலகத்தில் எங்கே வேணாலும் பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தானே நீங்கள் வந்து அந்த ஆங்கில மொழியில் கல்வி கற்றுக்கிறீங்க. மெட்ரிகுலேஷன்லேயும், சிபிஎஸ்சி ஸ்கூல்லையும் ஏன் கல்வி கற்கிறீங்க? உலகத்தில் எங்கே வேணாலும் பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிறீங்க. அதே மாதிரி தான் ஆகுது. படிச்சுட்டு எல்லோரும் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. நல்லா இங்கே படிக்க வேண்டியதே படிக்கிறதே கஷ்டமாக இருக்குது. கஷ்டப்பட்டு படிக்கிறவங்க அத்தனை பேரும் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. கஷ்டப்பட்டால் தான் இங்கே படிக்க முடியும். அவ்வளோ ஈஸியாக படிக்க முடியாது. ஏன்னா ஆங்கில மொழியில் கல்வி கற்றுக் கொடுக்குறாங்க. தாய்மொழியில் கல்வினா எல்லாராலையும் ஈஸியாக கற்றுக்க முடியும். ஆனால் இங்கே ஆங்கில வழியில் கல்வி இருக்கிறனால படிக்கிறதே கஷ்டமாக இருக்குது. அப்படி கஷ்டப்பட்டு படித்த கொஞ்சம் பேரும் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. அதனால தான் இந்த நாட்டோட கட்டமைப்புகளை நம்மளால் வந்து முன்னேற்ற முடியல. இந்த நாடு முன்னேறாமல் போகிறதுக்கு காரணமே இந்த ஆங்கில வழி கல்வி தான். படித்தவங்க எல்லாருமே வெளியூர்களுக்கு போயிட்டுருக்காங்க. அதனால் வந்து வெளிநாடுகளுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் போயிட்டுருக்காங்க. அதனால் வெளிநாடு தான் முன்னேறுது. இங்கே படித்தவங்க எல்லோரும் அமெரிக்காவுக்கு போகிறாங்க, அமெரிக்காவை முன்னேற்றுறாங்க. அப்போ இங்கே உள்ள இந்த கட்டமைப்புகளை யார் முன்னேற்ற முடியும்? இங்கே தொழிற்சாலைகளை உருவாக்கணும். எல்லாமே படித்தவங்க எல்லாமே வெளியில் போயிடுறாங்க. அப்படிங்கும்போது இங்கே தொழிற்சாலைகளை உருவாக்கணும், தொழில் வாய்ப்புகளை அதன் மூலம் தொழில் வாய்ப்புகளை உருவாக்கணும். அதனால தான் இங்கே உள்ளவங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. இங்கே இப்போ வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமெரிக்காவில், இங்கிலாந்துலாம் போனால் வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது. இங்கே வேலையே கிடைக்க மாட்டேங்குது. இங்கே ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் வேலை கிடைக்க மாட்டேங்குது. அப்போ வேலையை உருவாக்குகிறவர்கள் பெரும்பாலானவர் என்ன பண்ணுறாங்க? வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. காரணம், நீ ஆங்கில மொழியில் கல்வி கற்கிற, அதனால் உன்னால் நான் வெளிநாட்டுக்கு போக முடியுங்கிற அந்த தன்னம்பிக்கையிலே தான் இப்போ படிக்கிறேன். நல்லா படிக்கிறவங்களும் கொஞ்சம் பேர் தான். கஷ்டப்பட்டு படிக்கிறவங்களும், அந்த ஆங்கில மொழியில் கஷ்டப்பட்டு படிக்கிறவங்களும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அந்த கொஞ்சம் பேரும் என்ன பண்ணுறாங்க? வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. வெளிநாட்டோட முன்னேற்றத்திற்காக உழைக்கிறாங்க. அப்போ இந்த நம்ம தமிழ்நாடு என்னது, இந்தியாங்கிறது அனாதையாக கிடக்குது. இங்கே யாரும் முன்னேற்றத்துக்கு ஆளே இல்லை. புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கணும். அதுக்கு படித்தவர்கள் தேவை. படித்தவர்கள் எல்லாமே வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. திறமையானவங்கள அவங்க வெளிநாட்டுக்கு படித்தவர்களை ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் இந்த நாடு முன்னேற மாட்டேங்குது. அதனால் முதல்ல தாய்மொழியில் கல்வி கற்றால் தான் வேறு வழி இல்லாமல் அவங்க இந்த நாட்டிலே இருப்பாங்க. அவங்க உழைப்பை இந்த நாட்டில் கொடுப்பாங்க. அப்போ உலகத்தில் எங்கேயுமே போகக்கூடாதா? போ சுற்றுலா பயணியாக நீ போய் பார்த்துட்டு வா. உலகத்தில் எல்லா பகுதியும் போய் சுற்றுலா பயணியாக நீ போய் எல்லா நாட்டையுமே பார்த்துட்டு வா. ஆனால் வந்து வேலைக்காக போகாத. அப்போ இந்த நாடு முன்னேறாமல் போகிறோம், இன்னொரு நாடு முன்னேறிட்டு இருக்கோம். இன்னொரு நாட்டோட வளர்ச்சிக்காக நீ உழைக்கிற அப்படின்னா, ஓ நாடு சும்மா கிடக்குது அப்படின்னா, அது எந்த வகையில் வந்து சரியானதா இல்லையா அப்படிங்கிறது முதல்ல அது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த குடும்பத்துக்காக, அடுத்த வீட்டுக்காக நீ வந்து முன்னேறினா எப்படி இருக்கும்? உன் சம்பாத்தியத்தை கொண்டு, உன் திறமையை கொண்டு இன்னொரு வீட்டுக்காக கொடுத்தா எப்படி இருக்கும்? இன்னொரு வீட்டோட முன்னேற்றத்துக்கு கொடுத்தா, உன் வீட்டு முன்னேற்றத்துக்கு நீ தானே பண்ணணும்.